நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எனக்கென உனை தந்து அத்தியாயம் 5. எப்படி இருக்கே அகில்? நல்லா இருக்கேன்க்கா. என்னடா குரலே ஒரு மாதிரி இருக்கு, உடம்பு எதுவும் சரியில்லையா? தலைவலி அக்கா, வேற ஒன்றும் இல்லை. நர்மதா எங்க? அவ எப்படி இருக்கா? வேலைக்கு போக தொடங்கிட்டியா? எதுக்கு இத்தனை கேள்வி? எனக்கு தலை வலிக்குதக்கா, நாளைக்கு பேசுறேன். அகில் சட்டென அழைப்பை முடித்துவிட ஆர்த்தி கண்கலங்கி இருந்தாள். சதீஷ் அவள் பேசுவதை ஒலிபெருக்கியில் கேட்டிருக்க அவனும் அமைதியாய் அமர்ந்திருந்தான். ஏதோ பிரச்சனை தான் போலங்க. ஒரு நாளும் அவன் இப்படி ஃபோன் வச்சதில்லை. பிள்ளைகளை கேட்காம உங்களை கேட்காம எனக்கும் பதில் சொல்லாம வைக்கிற பையன் இல்லை அவன். நம்ம ஒரு இட்டு பெங்களூர் போயிட்டு வருவோமா? ஆர்த்தி கேட்க, நீயா எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத ஆர்த்தி. அவனுக்கு உண்மையாவே தலைவலி போல. அங்க அவன் மாமியார் வீட்டுல இருக்கான். இப்ப நம்ம போறது சரி வராது. நான் மாமா கிட்ட சொல்றேன், அவரும் அத்தையும் போயிட்டு வரட்டும், அப்புறமா நம்ம போவோம். சதீஷ் கூற, பொங்கல் தெக்குல விழுந்த நேரத்துல இருந்தே என் மனசு சரியில்லைப்பா. சூதுவாது தெரியாத பையங்க அவன். எனக்கு என்னவோ அவனை இப்பவே பார்க்க தோணுது. நாளைக்கு மதியம் வீடியோ கால் அடி. ஆஃபீஸ்ல தானே இருப்பான், முகம் பார்த்து பேசு. இப்ப அழக்கூடாது, புரியுதா? சதீஷ் சொல்லவும் ஆர்த்தி சரி என்று தலையாட்டி இருந்தாள். சதீஷ் கையோடு மாமனாரை அழைத்து ஒரு எட்டு சென்று பார்த்துவிட்டு வர சொல்ல மருமகனின் வார்த்தைக்கு மறுபேச்சு பேச முடியவில்லை அவரால். அவர் சரியென கூறவும் இருவருக்கும் பயண ஏற்பாட்டை செய்திருந்தான் சதீஷ். நர்மதா அறைக்குள் வந்தவள் உடைமாற்றி விட்டு அவன் முன் நிற்க அகிலேஷ் அவளை முறைக்க நர்மதா முகத்தில் அதற்கு எந்த எதிர்வினையும் இல்லை. எழுந்து உள்ள வந்தா தூங்கலாம். எனக்கு தூக்கம் வரல, நீ போய் தூங்கு. அகிலேஷ், எதுக்கு இந்த கோவம் இப்ப? சட்டையில கூட எனக்கு அனுசரிச்சு போகக்கூடாதா? இதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். சட்டையில கூட உன் விருப்பம்தான் நடக்கணும் இல்ல? ஏன் அனுசரிக்க உன்னால முடியாதா? அகில், இது டின்னர் பார்ட்டி, என்னோட ஏற்பாடு. எல்லாரும் மெரூன் தான் போடணும்னு சொன்னது நான். நீங்களே அதை செய்யலனா என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்ப உனக்கு என் உணர்வு முக்கியம் இல்லையா நர்மதா? இனிமேல் இப்படி எதையும் சொல்ல மாட்டேன், போதுமா? நர்மதா கையெடுத்து கும்பிட்டு சொல்லவும் அகிலேஷ் எழுந்து சென்று படுக்கையில் படுத்திருந்தான். நர்மதா அவனின் பின்னே அமர்ந்து மெல்ல அவன் தலைவருட சட்டென அவன் திரும்பி பார்த்து முறைக்கவும் அவளின் கையை எடுத்திருந்தாள். இதுவரை அவனே அத்தனை கோபப்படுவான் என்று அவனுக்கே தெரியாது. அவளின் முகத்தையே பார்க்காது அடுத்த நாள் எழுந்து கிளம்பி அலுவலகம் சென்றிருந்தான். அவனின் இருக்கையில் அமரவும் நண்பர்கள் கிண்டல் செய்ய அதில் அவன் முகத்திலும் புன்னகை. மதிய உணவு நேரத்தில் ஆர்த்தி அழைக்க அழைப்பை ஏற்றிருந்தான். ஆர்த்தி அகிலின் முகத்தை ஆராய்ச்சியாக பார்க்க அவனோ கண்ணை சுருக்கி மன்னிப்பை கேட்டிருந்தான். எப்படி இருக்கு இப்ப? நல்லா இருக்கேன் அக்கா, வா சாப்பிடலாம். நர்மதா என்ன சமைச்சு கொடுத்தா? ஆர்த்தி அவளாக கேட்க, அவளுக்கு சமைக்க நேரம் இருக்கா அக்கா? அதுவும் இல்லாம அவளுக்கு சமைக்க தெரியாது. எதையாவது கேட்டு என்ன சோதனை எலியா மாத்திட போறா. அவன் சிரிப்புடன் சொல்ல, அவ அம்மாக்கு சமைக்க தெரியும் தானே, அவங்க உங்களுக்கு டிஃபன் கட்டி தரக்கூடாதா? அக்கா, இப்பதான் நாங்க வாழவே தொடங்கி இருக்கோம். ஏதோ பகல் ஷிஃப்ட் 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு, அதுவே அபூர்வம். இதுல இதெல்லாம் ஒரு விஷயமா? போக போக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அகிலேஷ் சொல்ல ஆர்த்தி நிறைவாகவே எதையும் உணரவில்லை. சரி, நர்மதா எப்படி இருக்கா? உங்களுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கா? அவ என்னையும் அவ விருப்பம் போல நடந்துக்க சொல்லும்போது எரிச்சலா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு நானும் எனக்கு அவளும் தானே வாழ்க்கை முழுக்க. புரிதல் வர்ற வரைக்கும் அவளை அனுசரிச்சு தான் போகணும். அகிலேஷ் சொல்ல ஆர்த்தி கண்கலங்க, அக்கா என்ன நீ இதுக்கு போய்?
இதெல்லாம் புதுசா கல்யாணமான ஜோடிக்கு இடையில நடக்கிறது தான். நீயும் தானே மாமா மேல புகார் வாசிச்ச. இப்ப பாரு, அவர் இம்சை இல்லாம இருக்க முடியுதா? அதே போல ஒரு நாள் நானும் என் பொண்டாட்டி இம்சை இல்லாம இருக்க முடியலன்னு சொல்லுவேன். அருண் போல ஆனாலும் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அகிலேஷ் சொல்லி சிரிக்க ஆர்த்தியும் சிரித்திருந்தாள். அம்மாவும் அப்பாவும் இந்த வார கடைசி வராங்கடா, பார்த்துக்க. சரிக்கா. யுவா கேட்ட மண்டலா ஆர்ட் புக் ஆர்டர் பண்ணிட்டேன். அதோட கலர் பென்சில், ஜெல் பென் எல்லாமே போட்டாச்சு. 2 நாள்ல வந்துடும். சண்டை வராம இருக்க ஜீவாக்கும் கலரிங் புக் ஆர்டர் போட்டிருக்கேன். நான் வரும்போது நீ கேட்ட லினன் சில்க் வாங்கிட்டு வரேன். அகிலேஷ் சொல்லவும், அவளுக்கும் ஏதாவது வாங்கி கொடுடா, எனக்கு செய்யறது இனி குறைவா இருக்கட்டும். ஆர்த்தி சொல்ல, அவ விருப்பம் போல எதுவும் நடக்கணும், அவ்வளவுதான் அவளுக்கு. மற்றபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ அவளை நினைச்சு தயங்காத, எப்பவும் போல இரு. உனக்கு சொல்லல தானே, அம்மா கிட்ட அவ கொஞ்சம் வாய் விட்டா. நான் சொன்னதும் எனக்காக மன்னிப்பு கேட்டா தெரியுமா? அகிலேஷ் சொன்னவன் அன்று நடந்ததை விளக்கி சொல்ல ஆர்த்தி முகத்தில் தெளிவு வந்தது. சரியா சாப்பிட்டு வேலையை பாரு, எனக்கும் கிளாஸ் இருக்கு. நாங்களும் லீவ் கிடைச்சா வரோம். 2 பேரும் பத்திரமா இருங்க. ஆர்த்தி கூற அவனும் சரியென வைத்திருந்தான். மாலை அவன் இல்லம் வரும்போது வீட்டில் மஞ்சு மட்டுமே இருக்க அவன் நேராய் படுக்கை அறைக்குள் சென்று மறைந்திருந்தான். அகில் குளித்து வரவும் அவனுக்கு காப்பி கொடுத்திருந்தாள் மஞ்சு. அக்கா, மாமாவும் அத்தையும் எங்க? பெரிய சார் எப்பவும் எங்கேயாவது வெளியே போயிடுவார் தம்பி. சில நேரம் மாச கணக்குல வெளியூர் போயிடுவார். பெரிய மேடம் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ஷாப்பிங், டூர் இப்படி வெளியே போற ஆளுங்க. 2 பேரும் வீடு தங்குறதே அபூர்வம். மேடம் தனியா இருக்காங்கன்னு தான் என்ன வேலைக்கு வச்சாங்க. மஞ்சு சொன்ன பதிலில் அகிலேஷ் பல கேள்விகளுக்கு பதில் தேடி இருந்தான். ராத்திரி சாப்பாடு என்ன செய்யட்டும் தம்பி? சப்பாத்தி போடு, கூடவே காரமா வெண்டைக்காய் பொரியல், தயிர் பச்சடி செய். வீட்டின் உள்நுழைந்த நர்மதா சொல்ல மஞ்சு வேகமாக தலையசைக்க படுக்கை அறைக்குள் சென்றிருந்தாள். நடு ஆளில் அமர்ந்திருக்கும் அவன் மீது அவளின் கடைக்கண் பார்வை கூட விழவில்லை. அதை குறித்து கொண்ட அகிலேஷ் அவனின் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். இரவு உணவு வேளையில் மஞ்சுவை அனுப்பிவிட்டு இவளே அவனுக்கு பரிமாற அகில் எதையும் சொல்லாது உண்டு எழுந்திருந்தான். இரவு அறைக்குள் வந்தும் எந்த பேச்சும் இல்லாது அவன் அமைதியாக படுத்துவிட நர்மதா அவன் அருகில் வந்து அமர்ந்திருந்தாள். இன்னும் என் மேல கோவமா உங்களுக்கு? எனக்கு கோவம்லாம் அத்தனை சீக்கிரம் வராது. வந்தாலும் ரொம்ப நேரம் இருக்காது. எனக்கு இருக்கிறது வருத்தம். சாரி, இனிமேல் இப்படி நடக்காது. சரி. அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போயிருக்காங்க, கன்னியாகுமரிக்கு. சரி. சாரிப்பா, ப்ளீஸ். நர்மதா முகம் சுருக்கி கெஞ்ச அவளை இழுத்து அவன் மீது போட்டிருந்தான். சண்டைக்கு பின் சமாதானமும் உண்டாக அடுத்த நாள் அவனே எழுந்து காப்பி போட்டு அவளுக்கு காலை உணவும் செய்திருந்தான். மஞ்சு வீட்டிற்குள் வரும்போதே சாம்பார் வாசனை வர அவசரமாக சமையல் அறைக்குள் நுழைந்திருந்தாள். அச்சோ தம்பி, நீங்க ஏன்? ஹலோ ஹலோ அக்கா, ஏன் இந்த பதட்டம்? நான் சீக்கிரமே எழுந்துட்டேன். அதான் என் பொண்டாட்டி சாப்பிட இட்லி சாம்பார் செய்தேன். நீங்களும் சாப்பிட்டு சொல்லுங்க என் சமையலை சொன்ன அகிலேஷ் காப்பியுடன் அவர்களின் அறைக்கு சென்றிருந்தான். நர்மதா எழும்போதே அவளுக்கு பெட் காஃபி கொடுக்க அகிலை அள்ளி அணைத்திருந்தாள். நான் எல்லாம் சீக்கிரம் எழுந்தா லாகின் பண்ணிட்டு உட்காந்துடுவேன். நீங்க அப்படியே வேற மாதிரிப்பா. சமையல் எல்லாம் செய்து அசத்துறீங்க. நர்மதா கேட்க, எல்லா நேரமும் வேலையே பார்த்தா வீட்டையும் வீட்டில் உள்ளவங்களையும் யார் பார்க்கறது? அதுவும் புது பொண்டாட்டியை அடிக்கடி முரண்டு பிடிக்கும்போது ஆஃபீஸ் வேலையை மட்டும் எப்படி பார்க்கறது? நான் முரண்டு பிடிக்கிறேனா? எனக்கு சில விஷயம் என் விருப்பம் போல தான் வேணும். அதை மீறி யார் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாலும் என்னால் தாங்க முடியாது. இத்தனை சீக்கிரத்தில் டீம் லீட் பதவியெல்லாம் எனக்கு சும்மா வரல. நான் பிடிச்ச முரண்டுல தான் வந்தது. ஆஃபீஸில் பிடிக்கிற பிடிவாதம் வேற என்னமோ. எதுக்கு பிடிவாதம் பண்ணணும்? அப்புறம் எதுக்கு சாரி கேட்டு நிற்கணும்?
உனக்கும் எனக்கும் இடையில கசப்பா எதுவும் வேண்டாமே. அகில் கேட்க நர்மதா அவனின் இதழ் தீண்டியிருந்தாள். முத்தம் முற்றுப்பெறாது தொடர அவனின் ஆடை விலகத் தொடங்கியிருந்தது. இருவரின் உணர்வுகளும் உச்சம் கேட்க கூடி கழித்திருந்தனர். அகிலேஷ் கண்ணசந்து தூங்க நர்மதா அவனை எழுப்பி விட்டாள். எழுந்திருங்க அகில், ஆபீஸ் போக வேண்டாமா? காலையில சும்மா இருக்காம தூண்டி விட்டு இப்ப ஆபீஸ் போக வேண்டாமான்னு கேக்குற? இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், சாரி. மறுபடியும் முதல்ல இருந்து மன்னிப்பு கேட்க போறியா? அகிலேஷ் கைவிரித்து கண்ணடித்து கேட்க நர்மதா அவன் கையை தட்டிவிட்டு உடைமாற்ற தொடங்கியிருந்தாள். அகிலேஷ் அவன் வர தாமதமாகும் என்னும் செய்தியை அனுப்பிவிட்டு அவன் சமைத்த உணவை அவளுக்கு ஊட்டிவிட நர்மதா கண் விரிந்து அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு கிளம்பியிருந்தாள். அகிலும் கிளம்பி வர மஞ்சு புன்னகைக்க, அக்கா மாவு அரைச்சு வைக்க முடியுமா? நாளைக்கு என் அப்பாவும் அம்மாவும் வராங்க. சரி தம்பி. அப்படியே பாலும் கொஞ்சம் சாப்பிட பண்டமும் வாங்கி வைங்க அக்கா. காசு எவ்வளோ வேணும்? காசு வேண்டாம் தம்பி, பக்கத்து வீதியில உள்ள சூப்பர் மார்க்கெட்ல தான் பொருள் எல்லாம் வாங்குவேன். மேடம் பணத்தை மாசம் மாசம் பில் பார்த்து கொடுப்பாங்க. மஞ்சு சொல்ல சரி என்று கூறி கிளம்பியிருந்தான். எனக்கென உனை தந்து அத்தியாயம் 6. அலுவலகம் வந்து அகிலேஷ் நர்மதாவிற்கு அழைக்க அவளோ அழைப்பை தவறவிட்டு பின் மீண்டும் திரும்பி அழைத்தாள். சொல்லுங்க ரோமியோ, என்ன விஷயம்? என் அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு ஊருக்கு வராங்க. என்ன? இதையே முன்னாடியே சொல்லல நீங்க? ஏனமோ ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் பிளான் போட்டு இருக்கேன். ரொம்ப நாளாச்சு கேர்ள்ஸ் அவுட் போய். வீக்கெண்ட் தானே, போயிட்டு வா. நாளைக்கு வியாழன் தானே. அத்தையும் அம்மாவும் வந்தா ஒரு வாரமாவது இருப்பாங்க தானே. வீட்டில் அப்பா அம்மாவும் இல்லை, அதான். சனிக்கிழமை மட்டும் தானே போகணும், போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா பெங்களூர்ல 2 நாள் இருக்கிறதே அதிசயம்தான், பார்த்துக்கலாம். அகிலேஷ் சொல்ல நர்மதா சரி என்று கூறி அழைப்பை முடித்திருந்தாள். வியாழன் மாலையில் வந்து இறங்கியிருந்தனர் அகிலின் பெற்றோர். அவர்களை மஞ்சு வரவேற்றிருக்க அனிதா அவளை பார்த்து யாரென்று கேட்க அவளே அவளை அறிமுகம் செய்யவும் அனிதாவின் முகம் விழுந்து போனது. இருவரும் வரும் செய்தி முன்பே அனைவருக்கும் தெரியும். முதல் முறையாக கணவனின் பெற்றோர் வர அவர்களை வரவேற்க மருமகள் இல்லை. பெண்ணை பெற்ற பெரியவர்களும் இல்லை. வீட்டின் வேலைக்காரி வரவேற்பது மரியாதையாக இல்லாமல் போக அனிதா அமைதியாய் சோபாவில் அமர, இடது கை பக்கம் இருக்கிற ரூம்ல மேடம் உங்களை தங்க வைக்க சொன்னாங்க. மஞ்சு தயங்கி தயங்கி சொல்ல, இருக்கட்டும்மா, நீங்க உங்க வேலையை பாருங்க, பையன் வரட்டும். அருணகிரி சொல்லி வாய் மூடும் முன் வந்திருந்தான் அகிலேஷ். வாங்கப்பா, வாங்கம்மா. டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா உங்களை கூப்பிட முன்னாடியே வந்திருப்பேன். வலது பக்க ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நானும் வந்துடுறேன். அகிலேஷ் சொல்ல அனிதா அப்போதுதான் எழுந்து அறைக்குள் சென்றார். அகிலேஷ் மஞ்சுவின் முகம் பார்த்து புன்னகை செய்துவிட்டு அறைக்குள் சென்று உடைமாற்றி வந்திருந்தான். தம்பி, டீ போடவா காபி போடவா? காபி போடுங்க அக்கா, அப்படியே தின்பண்டம் கொஞ்சம் தட்டில் போட்டு கொண்டு வாங்க. சரிங்க தம்பி. ராத்திரிக்கு இட்லி அவிச்சு குருமா வைக்கட்டுமா? செய்திடுங்க அக்கா. கூடவே தேங்காய் சட்னி செய்யுங்க, இஞ்சி போட்டு அரைங்க, அதான் அம்மாக்கு பிடிக்கும். அகிலேஷ் சொல்ல மஞ்சு சரி என்று கூறி இருந்தாள். அனிதா ஆளுக்கு வர அவர் முன் அகிலேஷ் சொன்ன அனைத்தும் வந்தது. அதற்கு முன் தண்ணீர் கொடுத்த மஞ்சுவை பார்த்து அவர் விழிக்க, அம்மா, மஞ்சு அக்கா தான் இங்க எல்லாமே. என் வயிறு வடாம பாத்துக்கிற ஆள். நான் அவங்கள என் அக்காவா தான் பார்க்குறேன். நீயும் உன் பொண்ணா பாரு. அகிலேஷ் சொல்லவும் அனிதா தண்ணீரை வாங்கி குடிக்க மஞ்சு முகத்தில் புன்னகை. மகன் வீட்டுக்கு வந்திருக்கோம், மருமக வரவேத்து ஒரு வாய் தண்ணி கொடுப்பான்னு எதிர்பார்த்தா எல்லாமே இங்க வேற மாதிரி இருக்கு. அனிதா சொல்ல, உன் மகன் வாங்குற அதே சம்பளம் தான் மருமகளும் வாங்குது, அதுக்கு வேலை இருக்காதா? அதான் எல்லாம் சொல்லி வச்சுட்டு தானே போயிருக்கு. குறை சொல்லாம காப்பியை குடி.
அருணகிரி சொல்லவும் அனிதா வாய்மூடி இருந்தார். அருணகிரி தொலைக்காட்சி பெட்டியை போட்டு செய்தியில் மூழ்கிவிட அனிதா அறையில் சென்று படுத்திருந்தார். அன்னையின் பாதத்தை அகில் அழுத்த, எப்ப வருவா கண்ணு உன் பொண்டாட்டி? அவளுக்கு ஒரு மீட்டிங் இருக்கான், லேட் ஆகும்னு சொல்லிட்டாமா. சாப்பாடு நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவாமா. எப்படி கண்ணு இருக்க? உனக்கு இங்க எதுவும் வசதி குறைவு இல்லையே? பேச யாரும் இல்லம்மா, அதான் பெரிய குறை. அத்தையும் மாமாவும் வீட்டில் இருக்கிறதே இல்லை. நர்மதா தான் லீடு, அதனால ப்ராஜெக்ட் வேலை அவளுக்கு அதிகம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாலும் தனியா இருக்கிற ஃபீலிங். மஞ்சு அக்கா அளவா தான் பேசுவாங்க. அவங்க இருக்கும்போது நான் ஹால் கூட போக மாட்டேன். அந்த பிள்ளை மஞ்சு தான் சமைக்குமா? ஆமா, வீட்டை சுத்தம் செய்வாங்க, சமையல், சில நேரம் துணியெல்லாம் துவைச்சு போடுவாங்க. நான் தான் என் துணியை துவைக்கிறேன், அவங்க கிட்ட கொடுக்கறது இல்லை. ஏன் உன் பொண்டாட்டி அந்த மிஷின் சுவிட்ச் போடுற வேலையை கூட செய்ய மாட்டாளா? அவளுக்கும் வேலை இருக்கே. அவ துணியே மஞ்சு அக்கா தான் துவைக்கிறாங்க, அவ எப்படி எனக்கு செய்வா? குடும்பமாவது உன் பொண்டாட்டி கூட பண்றியா இல்ல அதுக்கும் மஞ்சு அக்கா தானா? அனிதா கேட்கவும் அகிலேஷ் அதிருப்தியான பார்வையில் அன்னையை பார்க்க சரியாய் அங்கே நர்மதா வந்து சேர்ந்திருந்தாள். அனிதா சொன்ன வார்த்தைகளும் அவளுக்கு தெளிவாக கேட்டிருக்க அகிலேஷை முறைத்திருந்தாள். அகிலேஷ் தலையசைத்து எதுவும் பேச வேண்டாம் என்று சைகை செய்ய, கல்யாணம் பண்ணது என்னதான், அதனால என் கூட குடும்பம் பண்றார் உங்க பிள்ளை. வேலைக்கும் போயிட்டு உங்க மகனுக்கு சேவையும் செய்யணுமா? உங்க மகனுக்கு சேவை செய்யற பொண்ணு தான் வேணும்னா நீங்க என்ன போல வேலைக்கு போற பொண்ணை பார்த்திருக்க கூடாது. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நர்மதா பதில் பேசி இருக்க அகிலேஷ் நர்மதாவை ஏழாமையுடன் பார்க்க, எல்லாமே வேலைக்காரி செய்தா, பொண்டாட்டியா அவனுக்கு நீ என்ன செய்வ சொல்லு? அனிதா கேட்க, குடும்பம் நடத்துறேன். நர்மதா சொல்ல அகிலேஷ் இருவரையும் சமாதானம் செய்ய தொடங்கி இருந்தான். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாயிரேன். நர்மதா ப்ளீஸ் நீ ரூமுக்கு போ. அகில் சொல்ல அங்கே அருணகிரி வர, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் தானே, எனக்கு வேலை முக்கியம், என்னால் மற்ற பொண்ணுங்க மாதிரி சமையல் குடும்பம்னு இருக்க முடியாதுன்னு. அப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு இத்தனை பேச்சு? அதுவும் அசிங்கமா? பெத்த பையன்கிட்ட கேட்குற கேள்வியா இது? எங்க அந்தரங்க வர இவங்க பேசுற அளவுக்கு? நர்மதா அருணகிரியை பிடித்து கொள்ள, நம்மு அம்மா பேசினது தப்புதான், நீ விட ப்ளீஸ். அகிலேஷ் அவளின் கைப்பிடித்து கெஞ்ச நர்மதா அவளின் அறைக்குள் சென்று இருந்தாள். அம்மா அவ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டா, அதை பெருசா எடுக்காதீங்க ப்ளீஸ். சாரிப்பா. அகில் கண்கலங்கி விட அனிதா அமைதியாய் அமர்ந்திருக்க அருணகிரி அனிதாவை அடிக்க வர அகில் தான் தடுத்திருந்தான். அந்த பொண்ணு என்னை பார்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டா. உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? சின்னவனுக்கு தெரியாதா அவன் குடும்பத்தை பார்க்க? இவ பெரிய மகாராணி, இவளை வரவேற்று வாழ்த்து பாட. இங்க இருக்கிற வர உன் பேச்சு சத்தம் வெளியே வரக்கூடாது. சனிக்கிழமை காலையில கிளம்புறோம். அகில டிக்கெட் போட்டுரு. அருணகிரி சொல்ல அகில் அனிதாவின் கைப்பிடிக்க அவரோ அவன் கையை உதறியிருந்தார். நீ போ அகில, உன் பொண்டாட்டிய பாரு. கிரி சொல்ல எழுந்து அறைக்கு சென்று இருந்தான். அவன் முகத்தில் பெற்றோர் வந்தபோது இருந்த மலர்ச்சி இல்லாது வாடியிருக்க அகில் அவன் படுக்கை அறைக்குள் நுழைய நர்மதா உடைமாற்றாது அப்படியே அமர்ந்திருந்தாள். சாரி நம்மு. விடுங்க, நீங்க என்ன செய்வீங்க அவங்க பேசினதுக்கு? மீட்டிங் முடிஞ்சு அவசர அவசரமா வந்தேன்ப்பா. அத்தை கூட பேச நேரமே அமையல. நாளைக்கும் வேலை இருக்கு. சனிக்கிழமையும் வெளியே போகணுமேனு அவங்களுக்கு பிடிச்ச மாலட்டு வாங்கிட்டு வந்தேன். அவங்க அப்படி பேசவும் எனக்கு தாங்கல. வேலைக்காரி கூட என் புருஷனை சேர்த்து பேசுவாங்களா அவங்க? அப்ப நான் நல்ல பொண்டாட்டி இல்லையா உங்களுக்கு? நர்மதா கேட்டுவிட்டு அழ, அவங்க ஏதோ தெரியாம வாயில வந்ததை பேசிட்டாங்க. நான் தான் சாரி சொல்றேன்ல, விடுடா. நீ குளிச்சுட்டு வா, நம்ம சாப்பிட போலாம். அகில் கூற நர்மதா எழுந்து குளியலறைக்குள் செல்லவும், மஞ்சு அக்கா நர்மதா சாப்பிட சாப்பாடு எடுத்து வைங்க. அகில் குரல் கொடுக்க அனிதா மகனின் குரல் கேட்டு அமைதியாய் படுத்திருந்தார்.
அருணகிரி வந்து உணவு மேஜையில் அமர அகில் நர்மதாவுடன் வந்தவன் அன்னையை தேட, அவ வருவா, நீ சாப்பிடு. தந்தை சொல்லியும் அகிலேஷ் தயங்க நர்மதா அமர்ந்திருந்தாள். அகிலேஷ் அன்னை இருக்கும் அறைக்கு சென்று அவரை அழைக்க, நான் ஆதங்கம் தாங்காம தான் அப்படி கேட்டேன். என் வார்த்தையில தப்பு இருக்குன்னு குதிக்கிற உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. எதையும் பகிர்ந்து உதவதான் இந்த உறவு. உன்னை நீயே பார்த்துக்க. எதுக்கு இந்த கல்யாணம்? நீ தனியாவே இருந்துக்கான்னு விட தெரியாதா எங்களுக்கு? அனிதா கேட்க, அம்மா, நீங்க சொன்னது நல்லதாவே இருந்துட்டு போகட்டும். எதையும் சொல்ல ஒரு முறை இருக்கு. இதையே இன்னும் தன்மையா அன்பா சொல்ல முடியும். ஆனா அப்படி பேச உங்களுக்கு தெரியல. நடந்ததெல்லாம் விட்டு தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க. நீங்க இப்படி சாப்பிடாம படுத்தா எனக்கு நிம்மதியே இருக்காது. எழுந்து வாங்க ப்ளீஸ். அருணகிரி சொல்லியும் அவர் அசையாது இருக்க, அனிதா எழுந்து வா. அருணகிரி அழைக்க சட்டென எழுந்து வந்திருந்தார். அருணகிரி கண்காட்ட அவர் அருகில் அனிதா அமர, மஞ்சு பரிமாறிக்கொடு. அகில் நீ வந்து சாப்பிடு. பேச்சுக்கு பதில் பேச்சு பேசியாச்சு. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி அதை யாரும் பேசக்கூடாது. அருணகிரி சொல்லவும் மற்ற மூவரும் அமைதியாய் அமர்ந்து உணவு உண்ண தொடங்கியிருந்தனர். இரவு அகிலேஷ் சரியாய் உறங்கவே இல்லை. நர்மதா அவனை நெருங்கி படுக்க, ஏன் அம்மு பேசின? நான் பேச வேண்டாம்னு சொன்னேன்ல. அத்தை பேசினது மட்டும் சரியா? அவங்க ஆதங்கத்துல விட்ட வார்த்தைக்கு ஏன் இத்தனை கோவம்? அவங்க பேசினது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு நான் பேசினது தப்பா தெரியுதா? அம்மா பேசினது தான் தப்பு. அதுக்கு நீ பதில் பேசினதும் தப்பு. 2 பேரும் பொறுமையா இதை கையாண்டு இருக்கலாம். இப்ப சங்கடம் எனக்கு தான். நீ தூங்கு நம்மோ. நாளைக்கு உனக்கு மீட்டிங் இருக்கு. அகிலேஷ் சொல்ல நர்மதா அவனுக்கு முத்தம் வைக்க அகில் அமைதியாய் கண்மூடி கொண்டான். எனக்கென உனை தந்து அத்தியாயம் 5 மற்றும் 6 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.